அடுத்தடுத்து உங்களோட கட்சியோட நிலைப்பாடு என்னவா இருக்க போகுது? அடுத்து என்ன பிளான் திட்டம்? இல்லை அதான் அதான் சொல்கிறேன். பொதுக்கூட்டமாக வைக்க போகிறோம். நான் கட்சிக்காரனே இல்லை. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நான் விஜய் சாரோட அரசியலை ஆதரிக்கிறேன். இந்த இடத்துல ஒரு மாற்றம் வரணும், இந்த மண்ணுக்கு அடுத்த கட்ட அரசியல் வரணும்னு நான் நம்புறேன், எதிர்பார்க்கிறேன். அதனால சொல்றேன். என்னோட புரிதலை என்ன சொல்றேன். இதுக்கப்புறம் திரும்ப கண்டிப்பாக மக்கள் சந்திப்பு இருக்கும். மக்களை சந்திக்கிறதுக்கு இந்த மாதிரி ரேலியாக போகிறதுல ப்ராப்ளம் இருக்குன்ற பட்சத்தில் நீங்களும் செய்தியில் பார்த்துருப்பீங்க, there is no new news. அவர் வந்து பொதுக்கூட்டங்கள் மாதிரி அந்தந்த இடங்களில் மேடை அமைச்சு நேராக அந்த மேடையில் நீங்கள் பார்த்துருக்கலாம். நம்ம வயசுக்கு ஜெயலலிதா அம்மா பேசுனதை பார்த்துருப்போம், கலைஞர் ஐயா பேசுனதை கூட நான் பார்த்துருக்கேன். எங்கள் வீட்டு பக்கம்லாம் நேராக அந்த மேடைக்கு வந்து பின்பக்கமாக விஐபிஸ் எல்லாம் வந்துருவாங்க, முன்னாடி வந்து உட்காந்துருப்பாங்க. இவங்க பொதுமக்கள் இப்படி வந்து இப்படியே போயிடுவாங்க, ஐயா வந்து அப்படி, கலைஞர் வந்து அப்படி போயிடுவார். ஸோ அந்த மாதிரி எதாவது பண்ணி அதை வந்து இன்னும் ரோடே டிராஃபிக்கே டிஸ்டர்ப் பண்ணாமல் ஹெலிகாப்டர்ஸ் மாதிரி வந்து ஹெலிபேட்ஸ் இருக்கிற மாதிரி பெரிய திடல்கள் அமைச்சு அந்த திடல்களில் யாரும் இந்த பக்கம் அந்த பக்கம் ஓடி வராமல் அந்த கரண்ட் கம்பங்களோ மரங்களோ இல்லாத இடமா பார்த்து அதுக்கேற்ற மாதிரி அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி பண்ணும் பட்சத்தில் இது வரைக்கும் இருந்த கிரிட்டிசிசம்லாம் இருக்காது. ஏன்னா அந்த பிரச்சனை அங்கே தீர்ந்துடும்.